ஒரு பக்கம் சூர்யா நந்தினி காதல் இன்னும் நெருக்கமாகிறது. இன்னொரு பக்கம் மாதங்கியின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்போகும் அதிர்ச்சி சம்பவம் நடக்கிறது. சுதாகர் போட்ட அவமானம், போலீசிடம் சிக்கிய புனிதாவின் காதலன், வீட்டை விட்டு தப்பிக்க முயலும் மாதங்கி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 3 முடிச்சு சீரியல்ல சூர்யா நந்தினியோட ரொமான்டிக் சீன்ஸ் நிறைய வர்ற மாதிரி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று சூர்யா நந்தினி சைக்கிளில் போன சீன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கான ப்ரோமோவில் காட்டின சீன்ஸை வச்சு இன்னைக்கு என்ன மாதிரி ஸ்டோரி இருக்கலாம்னு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நந்தினியும் சூர்யாவும் அவங்க கிராமத்தில் நடக்கிற ஒரு சடங்கு விழாக்கு போகிறாங்க. சூர்யா நந்தினி கிட்ட, நான் வரல நந்தினி, அங்கே யாரையும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. நந்தினியும், வாங்க சார், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு சொல்லிட்டு சூர்யாவை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே எல்லாரும் பொண்ணுக்கு மஞ்சள் வச்சு விட்டுட்டு இருக்காங்க. சூர்யா நந்தினி கிட்ட, நீ மஞ்சள் வச்சு விடலையா நந்தினின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நந்தினியும், வாங்க சார் நம்ம சேர்ந்து போகலாம்னு சொல்லிட்டு சூர்யாவை கூப்பிட்டு ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே சுதாகர் வராரு. சுதாகரை பார்த்ததும் நந்தினி, இவன் எதுக்கு இங்கே வரான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் பொண்ணுக்கு போய் மஞ்சள் வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ சுதாகர் நந்தினியை பார்த்து, நீ என்ன மாதிரி சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்க, உன் கையால் மஞ்சள் வச்சு விட்டா அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சூர்யா உடனே, என்ன சம்பவம் பண்ணா நந்தினி, நீ தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இங்கே இருந்து போயிடுன்னு சொல்கிறாரு. சுதாகரும், என்ன பங்காளி, நந்தினி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை நீங்கள் மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் அங்கே வந்த மக்கள் எல்லார்கிட்டையும் உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீங்கள் யாரும் பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கே வந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு, ஆமாப்பா, சுதாகர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, இப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ வாழ்த்துனா அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நந்தினி சூர்யா கிட்ட, சார் வாங்க நம்ம இங்கே இருந்து போயிடலாம்னு சொல்கிறாங்க. சூர்யாவும் மொய்க்கவரை பொண்ணு கையில் கொடுத்துட்டு ஸ்டேஜில் இருந்து இறங்க போகிறாங்க. அப்போ பொண்ணோட அப்பா அம்மா நந்தினி கிட்ட வந்து, யார் என்ன சொன்னா என்ன, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும் நந்தினி, நீ நல்ல பொண்ணுன்னு, நீ போய் மஞ்சள் வச்சு எங்கள் பொண்ணை வாழ்த்துன்னு சொல்கிறாங்க. நந்தினி சூர்யாவை பார்க்குறாங்க. சூர்யா போ நந்தினின்னு சொல்கிறாரு. நந்தினியும் சரி சார்னு சொல்லிட்டு போய் பொண்ணை வாழ்த்துறாங்க. அப்புறம் சூர்யாவும் நந்தினியும் அங்கே இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி சூர்யா சுதாகர் கிட்ட போயிட்டு, இனி என் நந்தினி லைஃப்பில் நீ குறுக்க வந்த அப்புறம் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு நந்தினியை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருந்தாரு. போலீஸ் சுரேகாவை கிட்னாப் பண்ணி வச்சிருந்த வீடை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த விஷயம் சுந்தரவல்லி மூலமாக மாதங்கிக்கு தெரிய வருது. மாதங்கி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்கே மாதங்கியோட பொருட்கள் எல்லாம் இன்னும் இருக்கு. மாதங்கியும் போலீஸ் மட்டும் அங்கே போயிட்டா நம்ம வசமாக மாட்டிப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் புனிதா லவ்வருக்கு கால் பண்ணி எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புனிதா லவ்வரும் இப்படி நான் மாலுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. மாதங்கி புனிதா லவ்வர்கிட்ட, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நான் சுரேகாவை கிட்னாப் பண்ணி வச்சுருந்த இடத்துக்கு இப்போ போலீஸ் போயிட்டு இருக்காங்க, போலீஸ் மட்டும் அங்கே போயிட்டாங்கன்னா நான் வசமாக மாட்டிப்பேன், அப்புறம் என்ன வச்சு உன்னையும் போலீஸ் பிடிச்சிருவாங்க, அதனால் நீ போலீஸ் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் அங்கே இருந்து எடுத்துரு, ஒரு எவிடன்ஸ் கூட போலீஸ்க்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புனிதா லவ்வரும் ஓகே மேடம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வேகமாக சுரேகாவை கிட்னாப் பண்ண இடத்துக்கு கிளம்புறாரு. மாதங்கி டென்ஷனாக இருக்கிறத சுந்தரவல்லி பார்த்துட்டு மாதங்கி கிட்ட போயிட்டு, என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாதங்கியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. புனிதா லவ்வர் சுரேகாவை கிட்னாப் பண்ணி வச்சிருந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருந்தாரு. அப்புறம் அங்கே இருந்த மாதங்கியோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேகுக்குள்ளே போட்டுட்டு
அங்கே இருந்து கிளம்பலாம்னு பார்க்குறாரு. அப்போ அங்கே போலீஸ் வந்துருந்தாங்க. புனிதா லவ்வர் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. போலீஸும் புனிதா லவ்வரை பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. புனிதா லவ்வரும் நம்ம மாட்டிக்கிட்ட விஷயத்த எப்படியாவது மாதங்கிக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர்கிட்ட ஃபோனை வாங்கி மாதங்கிக்கு கால் பண்ணுறாரு. மாதங்கி காலை அட்டன் பண்ணலை. உடனே ரஞ்சித்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லியிருந்தாரு. ரஞ்சித் உடனே மாதங்கிக்கு கால் பண்ணுறாரு. மாதங்கியும் ரஞ்சித் காலை அட்டன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரஞ்சித் இப்படி புனிதா லவ்வர் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. அதுக்குள்ளேயும் நீ எப்படியாவது தப்பிச்சு போயிருன்னு சொல்கிறாரு. ரஞ்சித் சொன்னதை கேட்டதும் மாதங்கிக்கு ரொம்ப பயம் வந்துடுது. எப்படியாவது இங்கே இருந்து தப்பிச்சு போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. நைட்டு நந்தினி வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்போ சூர்யா இன்னைக்கு நைட்டு என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நந்தினியும் இன்னைக்கு நைட்டு ஸ்பெஷல் பழைய சோறுன்னு சொல்கிறாங்க. சூர்யாவும் பழைய சோறா, இதை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நந்தினியும் சார் ஃபஸ்ட்டு பழைய சோறை கையில் எடுத்துட்டு அதில் ஒரு வெங்காயம் வச்சு வாயில் போட்டுட்டு பச்சை மிளகாயை சேர்த்து கடிச்சு சாப்பிடுங்க, செமையா இருக்கும்னு சொல்கிறாங்க. சூர்யாவும் அப்படியா சரி நந்தினி சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நந்தினி சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றாரு. ஆனால் பச்சை மிளகா காரம் சூர்யாவுக்கு ஒத்துக்கலை. இருமல் வந்துடுது. நந்தினி சூர்யா தலையில் தட்டி விட்டு பார்த்து சார்னு சொல்கிறாங்க. சூர்யா தண்ணி வேணும் நந்தினின்னு சொல்கிறாரு. நந்தினியும் இருங்க சார் நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து சூர்யா கிட்ட கொடுக்குறாங்க. சூர்யாவும் தண்ணியை குடித்ததுக்கு அப்புறம் தான் சரியாகிறாரு. மாதங்கி அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் சுந்தரவல்லி வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பார்க்குறாங்க. மாதங்கி வீட்டில் இருந்து போகிறத கல்யாணம் பார்த்துருந்தாரு. ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு நேராக மாதங்கி முன்னாடி போய் நின்றுட்டு மாதங்கியை வீட்டை விட்டு போக விட மாட்டாரு. மாதங்கி கல்யாணங்கிட்ட ஒழுங்கா நகண்டு போ, இல்லைன்னா உன்னை குத்தி போட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் உங்களை இங்கே இருந்து நகர விட மாட்டேன்னு சொல்கிறாரு. மாதங்கியும் கல்யாணத்தை அடிக்க போகிறாங்க. அப்போ சுந்தரவல்லி வீட்டுக்குள்ளே போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன சீரியல்லாம் நம்ம சேனலில் போடலாம்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.